ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நஃபீலா கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோனா பட்டணம் பீச்சுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். அங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அங்கே மீன்லாம் இறால்லாம் விற்றாங்க, அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. போகிற வெட்டிலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடற்கரை ஓரமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். போகிற வெட்டி கடற்கரைக்கு போகிற வழி இது. நாங்கள்லாம் போய் ரொம்ப காலமாகுது போயிருக்கோம். இப்போ வந்து இந்த பாலம்லாம் போட்டிருக்காங்க. நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். முன்னாடிலாம் வந்து அப்படிலாம் இருக்காது. போனோடனே இந்த மண்ணில் இறங்குற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த பாலம்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. மீன்லாம் பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க, எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஏலம் விடுவாங்களாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. போட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு போட்டு இல்லாமல் ஒரு போட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். காலையில் ஒரு 8:30 மணி இருக்கும். 8:30 மணி இருக்கும் நாங்கள் வந்து போனோம். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. வானம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த இதுக்கு ஊதா நிறத்துக்கும் அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கப்பல்லாம் நிறையா நின்றுச்சு. வலை வேற பின்னிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூவு. நிறைய கப்பல் நின்றுச்சு. டிராக்டர் வச்சு தான் வந்து போட்டை மேலே ஏற்றுறாங்க. கடல்லேருந்து வெளியாகணுன்னு டிராக்டரை வச்சு தான் வெளியேற்றுறாங்க. மீன் பிடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. எப்படி மேலே ஏற்றுறாங்கன்னு பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களும் இருப்பாங்க. அதனால தான் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இது பட்டணம் பீச்சில் அங்கே ஒரு கோயில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வஞ்சி மரம். நாங்கள் பட்டணத்துலேருந்து கற்களாச்சேரிக்கு அப்படியே நடந்து போயாச்சு. அந்த மண்ணோட பீச்சோடையே நடந்து போனோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் வந்து கற்களாச்சேரிக்கு கெட்டி சோறு கட்டி எல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஒரு 10 குடும்பமாக சேர்ந்து போவோம். அதெல்லாம் அப்போ போனது. அதெல்லாம் ஒரு லைஃபு. இங்கே தான் மீன் ஏலம் விட்றாங்க. பல பொடி மீன், காணாங்கத்தா மீன், இறால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே போய் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் ஒரு 9 மணி 8:30 மணி, இங்கே மினிமம் ஒரு 8 மணிக்கெலாம் போனால் அங்கே கிடைக்கும். நண்டுலாம் அப்படியே உயிரோடு இருந்துச்சு. பார்க்குறப்பே அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. இறால்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மண்ணே போடவே இல்லை. கடல்லேருந்து இறக்கணுன்னு அதை மாதிரி ஏலம் விடுவாங்களாம். நாங்கள் இறால் மட்டும் தான் வாங்கினோம். ரேட்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எத்தனை மணிக்கு போட்டுக்கு போவீங்க? நீங்கள் போய் பார்த்து 3 மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? 8 மணிக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்து சேல்ஸ்லாம் எப்படி நான் மீன் கொடுப்பாங்க, இவனுக்கு தான் செய்வாங்க. ஓகேண்ணா. நேற்று சுனாமி நல்ல போட்டை எடுத்தீங்களாண்ணா? விடுமுறை வீட்டில் இருப்பீங்களா? நஃபீலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. நஃபீலா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. நஃபீலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நஃபீலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றிண்ணா. இங்கேருந்து பீச்சிலேருந்து வெளியாகிட்டு அதோட காலையில் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காரைக்கால் ஆனந்தா ஹோட்டலுக்கு போனோம். என்னென்ன மெனு இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பாடுலாம் செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இடியாப்பம் பால் அவ்வளோ திக்கலாக இருந்துச்சு. அப்புறம் ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணிச்சு. நான் வந்து பூரி சாம்பார், எல்லாம் பூரிக்கு கிழங்கு வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு பூரியில் சாம்பார் ஊற்றி சாப்பிட தான் பிடிக்கும். நான் அதுதான் சாப்பிட்டேன். சின்னப்பா பொங்கல் வாங்கி சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லா சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு. இடம்லாம் சுத்தமாக இருந்துச்சு. அதில் டீயும் காஃபியும் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அதோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.